என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் டே 4 வரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. டே 4 யூனிட் 3 வெக்டர் அல்ஜிப்ரா, அதாவது தமிழில் வெக்டர் இயற்கணிதம், அந்த பாடத்தில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற யூனிட், தமிழில் வந்து புள்ளியியல்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கும் செய்யலாம். சரிங்களா சார்? யூனிட் 3ல் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? வெக்டர் அல்ஜிப்ரானா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக 1 by 1 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கால்குலேட்டரில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் இந்த சம்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த சம்ஸை பார்த்துட்டு நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய சம்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் இந்த கர்வ் ஃபிட்டிங் நீங்கள் நல்லா தரோவாக படிச்சிட்டிங்கன்னா 7 மார்க் வந்து நீங்கள் வந்து உறுதியாக வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் வந்து வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா பை த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து மீச்சிறு இருபடி முறையை பயன்படுத்தி பின்வரும் விவரங்களுக்கு ஒரு நேர்கோட்டை பொறுத்துகன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைன், நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்ட். ஃபஸ்ட் வந்து எக்ஸும் ஒய் வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 4 காலம் போடணும், ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்து ஒய், அடுத்த காலத்தில் வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸினுடைய வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து வந்து எக்ஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். எக்ஸு ஒய், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஒய். நீங்கள் ப்ராப்ளம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்கடுத்து எல்லாமே டோட்டல் போடணும். சமேஷன் எக்ஸ், சமேஷன் ஒய், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ் ஒய், இதெல்லாம் ஸ்டெப் 1ல் வந்துடும். ஸ்டெப் 2ல் வந்து y = ax + bன்னு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நார்மல் ஈக்குவேஷன் எழுதணும். நார்மல் ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துங்க. நார்மல் ஈக்குவேஷனில் வந்து என்னென்னா, இப்போ நம்மளோட வேல்யூ எல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேபிளில் கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நார்மல் ஈக்குவேஷனை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ கிடைக்கும். அந்த ஏ வேல்யூ பி வேல்யூயை y = ax + bன்னு எழுதணும். பார்த்தீங்களா, ஏக்கு பதிலாக நம்ம கொடுக்கணும், அதுக்கு பி வேல்யூ பிக்கு பதிலாக கொடுக்கணும். இவ்வளோ தான் வந்து என்னென்னா ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கூட. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். அதாவது என்ன, எக்ஸ் வந்து 0 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஒய் பாருங்கள் 1 1.8 3.3 4.5 6.3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னா, நான் இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்துருந்தாலும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் எப்பயும் போல் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளம். இதில் கொடுத்தக்கூடிய எந்த ப்ராப்ளத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல தரவாக வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ, அடுத்து டெசிமல் வேல்யூ வர வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த ப்ராப்ளத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக் நீங்கள் நல்லா தரவாக இருந்துட்டிங்கன்னா இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் உங்களுக்கு வந்து என்னென்னா செமஸ்டர் எக்ஸாமில் 7 மார்க் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். சரிங்களா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.